ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு சஞ்சய் அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம நிறைய காய்கறிகள்லாம் சேர்த்து ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு அவியல் பண்ண போகிறோம். இப்போ அதை எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் வச்சுட்டு அந்த பாத்திரம் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்கிற காய்கறிகள் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கணும். இதில் நான் இன்றைக்கி என்னென்ன காய்கறிகள் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உருளைக்கிழங்கு, பூசணிக்காய், கத்திரிக்காய், கேரட், பீன்ஸ், சீனரிக்காய், அவரைக்காய், மாங்காய், கருணக்கிழங்கு, இந்த மாதிரி காய்கறிகள் சேர்த்துருக்கேன். இது கூடவே வாழைக்காய், முருங்கைக்காய், அப்புறம் நீர் காய்கறிகள் இதெல்லாம் இருந்தால் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். நம்மக்கிட்ட என்ன காய்கறிகள் இருக்கோ அதை வச்சு கூட நம்ம இந்த மாதிரி அவியல் செய்யலாம். பாகக்காய் தவிர மற்ற எல்லா காய்கறிகளுமே நம்ம இதில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்போ எல்லா காய்கறியுமே உள்ளே சேர்த்தாச்சு. இப்போ எல்லா காய்கறியும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 1.25 கிலோ இருந்துச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ முதல்ல நான் ஒரு 3/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அந்த 1/4 கிளாஸ் தண்ணியை அப்படியே நான் வச்சிட போகிறேன். தேவைப்பட்டுச்சுன்னா கடைசியாக சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 1/4 கிளாஸ் அப்படியே இருக்கட்டும். தண்ணியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இப்போ தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்து லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு கிண்டி விட்டுட்டு நம்ம இப்போ இதை மூடி வைக்க போகிறோம். வெங்காயம், தக்காளி அது கூட சேர்த்துட்டு மூடி வைக்க போகிறோம். இப்போ எல்லாத்தையும் உப்பெல்லாம் சேர்த்தாச்சு. ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதையும் மேலே சேர்த்துக்கிறேன். ஒரு தக்காளி பழம், மீடியம் சைஸில் இருக்கிற ஒரு தக்காளி பழத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அது மேலே சேர்த்துட்டு நம்ம இப்போ ஒரு மூடி போட்டு நம்ம பாட்டுக்கு மூடி வச்சிட போகிறோம். ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா ஹை ஃப்ளேமில் இருக்கிற மாதிரி நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறமா 5 நிமிஷம் கழித்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் காய் எந்த அளவுக்கு வெந்திருக்கு அப்படின்ட்டு. காய் ஓரளவுக்கு வெந்திருக்கு, ஆனால் இன்னும் முழுசாக வேகலை. பாருங்கள், தண்ணியெல்லாம் அப்படியே இருக்குது கீழே. நம்ம இந்த மாதிரி கரண்டியை வச்சு நகட்டி பார்க்கும்போதே தெரியும் தண்ணி கீழே இருக்குது. காயுமே இன்னும் வேகலை. அதனால் லைட்டாக ஒரு கிண்டிட்டு மீடியம் ஃப்ளேமில் நம்ம இன்னும் ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம சேர்த்த காயெலாம் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வெந்துடுச்சு. இந்த உருளைக்கிழங்கு இந்த கரண்டியை வச்சு நம்ம அமுக்கி பார்த்தாலே தெரியும் காய் நல்லா வெந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டைமில் இந்த அவியலுக்கு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். இதில் கீழே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி இருக்குது. அதனால் நம்ம அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 2 நிமிஷத்துலேயே இந்த தண்ணியெல்லாம் அப்படியே உறிஞ்சிரும். அதனால் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 பெரிய பச்சை மிளகாய், ஒரு 3 பல் அளவுக்கு பூண்டு, இது 3த்தையும் சேர்த்துட்டு லைட்டாக கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துட்டு இப்போ இந்த மசாலாவை உள்ளே சேர்த்து நம்ம நல்லா கிண்டிக்கலாம். காரம் எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். காயை ரொம்ப போட்டு கிண்டிட்டோம் அப்படின்னா காயெலாம் குழஞ்சிரும். அதனால் பொறுமையாக நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நம்ம கிண்டினதுக்கப்புறமா நான் இன்றைக்கி அரை முடி தேங்காயில் பாதி தேங்காய் துருவி வச்சுருந்தேன். ஒரு 1/4 அளவு தேங்காய், நல்ல பெரிய சைஸ் தேங்காயில் 1/4 அளவு தேங்காவை நல்லா துருவிட்டு அந்த தேங்காய் பூவையும் இது உள்ளே சேர்த்து இப்போ நல்லா கிண்டிக்கலாம். தேங்காய் பூ சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ இதை நம்ம தாளிச்சிட போகிறோம். இதை தாளிக்காமல் கூட நம்ம சாப்பிட்லாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இருந்தாலும் நம்ம அந்த தேங்காய் எண்ணெய் சேர்த்து தாளித்து சாப்பிடும்போது இன்னுமே அவியல் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது இருக்கட்டும். தாளிக்கிறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை இவ்வளோத்தையும் சேர்த்து நம்ம இப்போது அந்த அவியலில் தாளித்து ஊற்றிடலாம். ரொம்பவே சுவையான, ரொம்பவே ஒரு ஆரோக்கியமான அவியல் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோடய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கு நன்றி.